என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உன்கிட்ட நான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன்டா. சரவணா ப்ளீஸ்டா, கோவப்படாதடா, என்ன மன்னிச்சுடுடா. இனிமேல் எப்பவுமே உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன்டா. சாரிடா. இதுதானே சொல்ல போற? ஒண்ணு இல்ல, சும்மா கலாட்டா பண்ண. போடா, நான் சொல்ல வந்ததெல்லாம் நீயே சொல்லி கிண்டல் பண்ணிட்ட. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, நீ திரும்ப அதே சொல்லு. நான் ஓகே ஓகே சொல்லி உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஒண்ணும் வேண்டாம். முன்னாடிலாம் நான் அடிக்கடி சாரி சொல்லுவேன், நீ பரவாயில்லன்னு சொல்லுவ. ஆனா இப்ப நீ அடிக்கடி சாரி சொல்ல ஆரம்பிச்சிட்டமா, பாத்துக்க. எனக்கே தெரியுது, கோவப்படுறத நான் கொஞ்சம் குறைச்சுக்கணும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, கோவப்படுறது தாண்டி உன் ஸ்டைலு. தப்பு தெரிஞ்சதுன்னா யாரு என்னன்னு தெரியாம கோவப்படுற பாரு, அதுதான் உன்னோட அழகு. ஆனா எது தப்பு எது தப்பு இல்லன்னு தெரியாம குழம்புற பாரு, அத மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணு. நியாயமான கோவத்துக்கு கோவப்படுறது தப்பே இல்ல. சாப்பிட்டியா? எங்க சாப்பிடுறது? ஏண்டா, என்னாச்சு? மொத்தமா சாப்பாடு ஆர்டர் பண்ணிருந்தேன், அவன் டெலிவரி பண்ணதும் லேட்டு. ஒன்னு ஒன்னா பிரிச்சு எப்படி தனியா சாப்பிடுறதுன்னு மொத்தமா வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ நீ இன்னும் சாப்பிடலையா? இல்ல மீனாட்சி, ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு அரை தர்பூசணி இருந்துச்சு, அதுல ஒரு பாதியை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நிஜமாவே சாரிடா. வரியா, வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போறியா? ஏமா, ஏற்கனவே சாப்பாடு போடாத கோவத்துல இருப்பான் உங்க அண்ணன், இதுல வேற நம்மள வேற ஃபாலோ பண்ணி இங்கேயே சாப்பிட வந்துட்டான்னு காண்டாயிட போறான். உன்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டேன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா. பரவாயில்ல விடு. இப்பெல்லாம் வர வர நீ ரொம்ப நல்லவனா மாறிட்டு இருக்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நான் ரொம்ப கெட்டவளா மாறிட்டு இருக்கேன்ல. ஆமா. என்னடா ஆமான்னு சொல்ற? சிச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும். ஏய், நீ அப்படிலாம் இல்லடா. என்ன கிண்டலா? அப்ப சரி, நான் போன் வச்சுட்டுமா? சரவணா, சொல்லு மீனாட்சி. ஏதாவது கிடைச்சதா? இல்லையே. நான் கொடுத்தனே. அப்படியா? கால்ல கொசு கடிச்சதுன்னு அப்படி சொரிச்சிட்டு நிமிர்ற, கிடைச்சதான்னு ஏதோ கேக்குற? ஆடாடாடா. ஏய் சத்தியமாடா.